வணக்கம் சென்னை வாசி மக்களே, நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியேற்று வருகின்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒவ்வொரு முறையுமே மக்களுக்குரிய ஒரு நல்ல ஆட்சி அமைப்பை முழுமைப்படுத்தி நிர்ணயம் செய்திருக்கிறது. நம்மளுடைய மாண்புமிகு புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயாவால் உருவாக்கப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2 கோடி தொண்டர்களை முழுமையாக கொண்ட ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான். கொடுக்கின்ற வாக்குறுதிகளை முழுமையாக மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கின்ற ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான். ஒவ்வொரு மக்களுக்குமே முன்னுரிமை கொடுத்து அம்மக்களுக்குரிய நலத்திட்டங்களை எடுத்து செல்வதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கையாக நம்மளுடைய மாண்புமிகு புரட்சி தலைவரால் ஏற்படுத்திய எண்ணற்ற தொண்டர்கள் இன்றைக்கு முழுமையாக களத்தில் மக்களுக்காகவும் கட்சிக்காகவும் உழைத்து கொண்டிருக்கின்றார்கள். தன்னுடைய நலன் பாராமல் ஒரு மிகப்பெரிய அளவில் மக்களுக்குரிய நலனை பாதுகாக்க வேண்டும், வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்று இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கும் அனைத்து அநீதிகளையுமே தட்டி கேட்கின்ற ஒரே ஆட்சி அமைப்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் என்று தெரிந்த மக்கள் ஒரு மிகப்பெரிய அளவில் ஆட்சி மாற்றத்துக்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். நடக்கின்ற வன்முறைகளுக்கு எதிராகவும் மக்களுக்கு துணையாக நிற்கின்ற ஆட்சி அமைப்பு என்றைக்குமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான். ஒவ்வொரு மக்கள் இங்கு எதிர்பார்க்கின்ற அவர்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே ஒவ்வொரு தொகுதி ரீதியாக முன்னுரிமை அளிக்கப்பட்டு அதற்குரிய தீர்வு 6 மாதத்தில் கொண்டு வந்து முழுமையாக தீர்க்கப்படும். சென்னை வாசி மக்களுடைய பிரச்சனையை மழை காரணமாக ஏற்படுத்தக்கூடிய அந்த தண்ணீர் கழிவு நீர் மற்றும் குடி தண்ணீர் மற்றும் மழத்தண்ணீரால் ஏற்படுத்தக்கூடிய அனைத்து வகையான பிரச்சனைகளும் அதற்குரிய முழுமையான கால்வாய்கள் எடுக்கப்பட்டு அதனுடைய தொடர்ச்சியாக அந்த தண்ணீரை வெளியேற்றுவதற்குரிய ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்படும். இது மிகப்பெரிய அளவில் நம்மளுடைய மத்திய அரசும் நம்மளுடைய மாண்புமிகு எடப்பாடியோடைய தலைமையில் அமைக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் இதற்கு ஒரு முழுமையான தீர்வு எட்டப்படும். நம்பிக்கையோடு காத்திருங்கள் மக்களே. உங்களுக்குரிய அனைத்து வகையான சட்ட திருத்தங்களும் உங்களிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கப்படும். மக்களவை சட்டமன்ற பேரவை முழுமையாக கொண்டு வந்து முதலமைச்சருடன் நேரடியாக பேசுவதற்கு அந்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு காத்திருக்கின்றது. வாக்களியுங்கள் இரட்டை இலைக்கு. நம்பிக்கையோடு மக்கள் நம்மளுடைய கூட்டணி கட்சிகளுக்கும் மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வந்து தாருங்கள். நம்மளுடைய இரட்டை இலைக்கும் நம்மளுடைய கூட்டணி கட்சிகளுக்கும் வாக்களித்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையுங்கள். நன்றி மக்களே.